நம்மளுடைய பர்சனல் நம்பரை யாருக்கும் காட்டாம தெரியாம நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியுமா வாட்ஸ்அப்ல? அடடா, இது ரொம்ப நல்லா இருக்கே, நம்மளுடைய பிரைவசிக்கு ரொம்ப நல்லதாச்சே. கிட்டத்தட்ட இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான சில சோஷியல் மீடியா ஆப்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபோன் நம்பர் டிஸ்பிளே ஆகாது, யூசர் நேம்ஸ் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதே மாதிரியான ஃபீச்சரை வந்து மெட்டா பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல இந்தியாவுக்கு கொண்டு வர போறாங்க. இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா இந்த ஃபீச்சர் வந்து அவங்க கொண்டு வர போறாங்க. டிப்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான பிசினஸ் டிப்ஸ், அப்டேட்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்றதுக்கு உண்டான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க ஈஸியா ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஆனா எக்ஸாக்டா ஜூலை 1, 2026 என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் அந்த மெட்டா அப்படின்ற அந்த கம்பெனிக்கு, வாட்ஸ்அப்பினுடைய பேரண்ட் கம்பெனிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஷாக்கிங்கான ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்தியால மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா மெட்டாக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர் ஒன்று போட்டுட்டாங்க. என்ன ஆர்டர்னு பாத்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் யூசர் நேம் ஃபீச்சர் இந்தியாவுக்குள்ள வரவே கூடாது அப்படின்ற ஒரு நோட்டீஸ் மெட்டாக்கு அனுப்பி அப்படின்ற ஒரு ஆர்டரும் ஒன்று போட்டிருக்காங்க. எதனால கவர்மெண்ட் வந்து இந்த யூசர் நேம் இந்தியாக்குள்ள கொண்டு வர, அந்த ஃபீச்சரை இந்தியாக்குள்ள கொண்டு வரதுக்கு ஏன் இவ்வளவு பயப்படுறாங்க? வாட்ஸ்அப்புக்கு மட்டும் இல்ல, டெலகிராம் அப்புறம் சிக்னல் அப்படின்ற இந்த ரெண்டு அப்ளிகேஷன்ஸ்க்கும் இதே சேமான நோட்டீஸை அனுப்பியிருக்காங்க. ஸோ ரொம்ப கிளியரா, சிம்பிளா எதனால இப்படி அவங்க பண்ணாங்க, பேக் எண்ட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த யூசர் நேம் அப்படின்ற இந்த ஃபீச்சர்னுடைய கான்செப்ட் என்னன்றதை நம்ம புரிஞ்சுப்போம். இப்போ நார்மலா பாத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க வாட்ஸ்அப்ல யாரு கூடயாச்சும் சேட் பண்ணணும் அப்படின்னா உங்க மொபைல் நம்பர் ஷேர் பண்ணா மட்டும்தான் உங்களால மத்தவங்க கூட வாட்ஸ்அப்ல வந்து சேட் பண்ண முடியும். அப்படிதான் இப்போதைக்கு அந்த வாட்ஸ்அப்பினுடைய ஃபீச்சர் வந்து இருக்கு. இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பிரைவசி இஷ்யூ வருது. நம்பர் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுது அப்படின்றதுனால பிரைவசி இஷ்யூ வந்து வருது. முக்கியமா எங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல இல்லைன்னா வந்து நம்ம பிசினஸ்க்கான கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம பேசும்போது நம்மளுடைய நம்பர் டைரக்டா எக்ஸ்போஸ் ஆயிடுது அப்படின்றதுனால இது ஒரு பிரைவசி இஷ்யூவா வந்து எல்லாரும் கன்சிடர் பண்றாங்க. ஸோ இதனால மெட்டா என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்டு வைடா குளோபலா வந்து ஒரு ஃபீச்சரை வந்து அவங்க கொண்டுட்டு வராங்க. நம்ம வாட்ஸ்அப்பினுடைய செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு நமக்குன்னு ஒரு யூனிக்கா தனித்துவமான ஒரு யூசர் நேம் அப்படின்ற ஒண்ணு நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டுட்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் @idea to revenue அப்படின்ற மாதிரி ஒரு யூசர் நேம் நம்ம கிரியேட் பண்ணிட்டு அந்த யூசர் நேம் மட்டும் நம்ம யாருக்கெல்லாம் சேட் பண்றோமோ அவங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுற மாதிரி, அவங்களுக்கு காட்டுற மாதிரி, நம்ம நம்பரை காட்டாத மாதிரியும் நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டா வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனா பாத்தீங்கன்னா, இங்கதான் ட்விஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒரு ஃபீச்சரை குளோபலா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உடனே பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து மெட்டா கம்பெனிக்கு போய் சேருது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஏன் இந்த விஷயத்துக்கு இவ்வளோ ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணாங்க, ஏன் இவ்வளோ ஃபாஸ்டா நோட்டீஸ் அனுப்புனாங்க? நோட்டீஸ் அனுப்பி ஒரு 3 நாளைக்குள்ள எதனால இந்த ஃபீச்சரை கொண்டு வரீங்க அப்படின்ற அந்த எக்ஸ்பிளனேஷனை கொடுக்க சொல்லி மெட்டா கிட்ட இந்தியன் கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ எதனால இப்படி கேட்டாங்க, இதுக்கு பின்னாடி ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், சைபர் கிரைம் ஸ்கேல். ஸோ நம்ம இந்தியாவில் இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கிற டாப் சைபர் கிரைம்ஸ்லாம் என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம்ஸ், ஃபேக் கஸ்டம் கால்ஸ், ஃபெடெக்ஸ் ஸ்கேம்ஸ், அப்புறம் ஃபிஷிங். ஸோ இந்த மாதிரியான சில சைபர் கிரைம்ஸ்லாம் வந்து இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு தான் இருக்கு. இப்பெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்கேமர்ஸ், அந்த ஏமாத்தக்கூடிய அந்த நபர்கள் வந்து நமக்கு கால் பண்ணும்போது அவங்களுடைய அந்த ராவான போன் நம்பரை வந்து மக்கள் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா மக்களுக்குலாம் இப்போ என்னன்னா சந்தேகம் வந்துருது. இது வந்து யார் நமக்கு கால் பண்றா, யார் மெசேஜ் பண்றா, இந்த பர்சன் வந்து ஜென்யூனான பர்சன் தானா இல்ல ஏமாத்தக்கூடிய நபரா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து இப்போ அதிகமா அலர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நீங்க வந்து இமேஜின் பண்ணி பாருங்க, இன்னொரு சினாரியோவை யோசிச்சு பாருங்க. இதே ஏமாத்தக்கூடிய இந்த ஸ்கேமர்ஸ், இந்த நபர்கள்லாம் @RBI இன்ஸ்பெக்டர், @Indian சைபர் கிரைம், @Indian கவர்மெண்ட், இந்த மாதிரியான சில இந்த கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்கு ரிலேட்டடான சம்பந்தப்பட்ட இந்த யூசர் நேம்ஸை வச்சு உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணாலோ இல்ல கால் பண்ணாலோ நமக்கு உண்மையிலேயே யார் கால் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா உங்க போன் நம்பரும் இதுல பாத்தீங்கன்னா ஹைட் அவுட் ஆயிருக்கும். போன் நம்பர் தெரியாது, வெறும் அந்த யூசர் நேம் மட்டும் தான் தெரியும். சோ நம்ம ஊர்ல இந்தியால சைபர் கிரைம் செக்யூரிட்டி அபிஷியல்ஸ் இதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ் ஸ்குவாட்டிங். அதாவது நம்ம ஒரு போன் நம்பரை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய போன் நம்பரா காட்ட முடியாது. ஒரு போன் நம்பரை நம்ம வந்து ஒரு டெல்லி போலீஸ் ஸ்டேஷனுடைய போன் நம்பரா நம்மளால டூப்ளிகேட் பண்ண முடியாது. ஆனா ஒரு ஜென்ரலான ஒரு யூசர் நேம் பாத்தீங்கன்னா ஈஸியா @Delhi போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு நேம் யாரால வேணாலும் கிரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்ம சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ்லாம் இந்தியால இருந்து சொல்றாங்க. நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினுடைய செக்ரட்டரி யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ் கிருஷ்ணன். அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த ஃபீச்சர் அதாவது ஐடென்டிட்டி ஸ்பூஃபிங்கையும் அண்ட் இம்பர்சனேஷனையும் ரொம்ப ஈஸி ஆக்கிடும். அதாவது ஒரு நபரினுடைய அவங்களுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டியை மறைச்சி அவங்க வேற ஒரு கவர்மெண்ட் அபிஷியல்ஸோ இல்லைன்னா வேற ஒரு கம்பெனி மூலியமா அவங்களை கான்டாக்ட் பண்ற மாதிரியான ஒரு பர்சன் தான் அப்படின்ற அந்த விஷயத்தை ரொம்ப ஈஸி ஆக்கிடும். சோ அவங்க தப்பான ஆள் தானா நம்மளால கண்டே பிடிக்க முடியாது இதனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஊர்ல இந்த போலீஸ் அண்ட் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் ஒரு போன் நம்பர் இல்லாம
ஒருத்தவங்களை ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா ட்ரேஸ் பண்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா சில வெரிஃபிகேஷன் அண்ட் டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து அவங்க செய்ய வேண்டியதா இருக்கும். அதனால அவங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் எடுக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி இந்த டைம் எடுத்து அவங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அந்த ஏமாத்தும் நபர், அந்த ஸ்கேமர் என்ன பண்ணுவானா, ஈஸியா பணத்தை சுருட்டிட்டு அவன் பாட்டுக்கு ஓடிடுவான். இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட முடியல. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் டெலகிராம் அப்புறம் சிக்னல் அப்படின்னு இந்த 2 அப்ளிகேஷன்ஸ்க்கும் இதே சேமான ஷாக்கிங் நோட்டீஸா அவங்க வந்து அனுப்பியிருக்காங்க. இப்போ நீங்க கேட்கலாம், டெலகிராம் அப்புறம் சிக்னல் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பல வருஷமா இந்த யூசர் நேம்ஸ் வந்து இருக்கதானே செய்யுது. இந்த சிக்னல்ன்ற ஆப் பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா ஃபோன் நம்பரை ஹைட் அவுட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இந்த யூசர் நேம் ஃபீச்சரை வந்து விட்டாங்க அவங்களுடைய அப்ளிகேஷன்ல. ஆனா இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இவங்க எல்லாரையும் பார்த்து கேள்வி கேட்கறாங்க நோட்டீஸ் அனுப்பி. இந்த மாதிரி யூசர் நேமை வச்சுக்கிறதுக்கு நீங்க ஃபீச்சர்ஸ் கொடுக்கறதுனால எப்படி ஒரு பர்சனுடைய ஐடென்டிட்டியை நம்ம வெரிஃபை பண்ண முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு சைபர் கிரிமினல் வந்து இந்த மாதிரியான யூசர் நேமை யூஸ் பண்ணி தவறுகளை செய்யக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்களை, அந்த மாதிரியான சூழ்நிலைகளை எப்படி உங்களால தவிர்க்க முடியும்? எப்படி அந்த பர்சன் அவங்க தப்பானால் தானே நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரியான சிக்னல், டெலிகிராம், வாட்ஸ்அப் ஆப்க்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது உலகம் ஃபுல்லா அவங்க கேள்வி கேட்கல, இந்தியாக்குள்ள மட்டும் எப்படி எங்களால வந்து இந்த ஃபீச்சரை நீங்க விட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்கேமர்ஸை எங்களால கண்டுபிடிக்க முடியும், கஷ்டமா போயிருமே அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் வந்து நோட்டீஸ் சென்ட் பண்றாங்க. ஸோ டெலிகிராம்லயும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த யூசர் நேம்லாம் இருக்கு. பட் டெலிகிராம்லாம் என்ன பண்ணாங்க, யூசர் நேம் தான் ஆல்ரெடி இருக்கே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு பெரிய விஷயத்த மறந்துடாதீங்க. அதுவும் இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம். அது நம்ம NEET அப்படின்ற அதற்குண்டான அந்த எக்ஸாம் பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெலிகிராம்ல சில யூஆர்எல் லிங்க்ஸ் மூலியமா அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு, லீக் ஆச்சு. அப்படின்றதுனால நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெலிகிராமினுடைய வெப் சர்வீசஸை இந்தியாவில் வந்து பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரொம்ப அக்ரெசிவா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நோட்டீசஸை வந்து இந்த வாட்ஸ்அப், டெலிகிராம், சிக்னல் மாதிரியான ஆப்புக்கு சென்ட் பண்ணி ஒரு ரெகுலேஷனை கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப உக்கரமா வந்து ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி நோட்டீஸ்லாம் அனுப்பிட்டு வந்து இருக்காங்க தான். ஆனா மெட்டா வந்து சும்மா தான் இருக்காங்களா, இதுக்கு அவங்க எந்த பதிலுமே சொல்லலையான்னு பார்த்தா மெட்டா வந்து அவங்களுடைய ஃபீச்சரை வந்து டிஃபெண்ட் பண்றாங்க, வாதத்தை வந்து முன் வைக்கிறாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எங்க ப்ராடக்ட்னுடைய ஆர்கிடெக்சர் வந்து இதுதான், இதை எங்களால மாத்த முடியாது அப்படின்ட்டு அவங்க சைட்ல சில ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து அவங்க வைக்கிறாங்க. என்னென்ன ஆர்கியூமெண்ட்ஸ்ன்றத பார்க்கலாம் வாங்க. ரிசர்வ்டு ஹை ப்ரொஃபைல் நேம்ஸ், அதாவது சில PMOs, கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், பேங்க்ஸ், பப்ளிக் ஃபிகர்ஸ், அப்புறம் இந்த மெட்டா வெரிஃபைடு அக்கௌண்ட்ஸ், இந்த மாதிரியான சில அக்கௌண்ட்ஸ்னுடைய யூசர் நேம்ஸ் எல்லாம் யாராலையும் டூப்ளிகேட் பண்ண முடியாது அப்படின்னு மெட்டா வந்து சொல்றாங்க. ஏன்னா இந்த மாதிரியான யூசர் நேம்ஸ் எல்லாம் மெட்டாவினுடைய அட்வான்ஸ்டு வெரிஃபிகேஷன் சிஸ்டம் பிளாக் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இதை யாராலையும் டூப்ளிகேட் பண்ணி அவ்வளோ ஈஸியா எடுத்துட முடியாது அப்படின்னு மெட்டா சொல்றாங்க. நோ பப்ளிக் சர்ச் டைரக்டரி, அதாவது அந்த யூசர் நேமை பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்து சர்ச் பண்ணக்கூடிய ஃபீச்சர் இருக்கு. நம்ம கான்டாக்ட்ஸ்ல இருக்கிற அந்த நேம்ஸை வந்து நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது ஃபில்டர் ஆகி வரும் நம்மளுடைய லிஸ்ட்ல. அதாவது அந்த யூசர் நேம் சர்ச் பண்றது மூலியமா ஒருத்தவங்க கிட்ட நம்ம சேட் பண்ணிட முடியாது. ஸோ அந்த சர்ச்ல வந்து இந்த யூசர் நேம் அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மெட்டா சொல்றாங்க. கண்டெக்ஸ்டுவல் இன்ஃபர்மேஷன் பாப்அப்ஸ், அதாவது ஒரு புது யூசர் நேம்ல இருந்து யாராச்சும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து இன்ஸ்டன்டா உடனே வந்து சில விஷயங்களை ஹைலைட் பண்ணி காட்டும். அதாவது அவங்க வந்து டெம்பரவரி யூசர் தானா, அவங்க வந்து இந்த அக்கௌண்ட்டை எப்போ கிரியேட் பண்ணாங்க, அண்ட் வேற ஒரு கண்ட்ரி கோடு யூஸ் பண்ணி தான் இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிருக்காங்களா அப்படின்ற இந்த சில இன்ஃபர்மேஷன்ஸை கிளியரா ஸ்கிரீன்ல வந்து பாப்அப் பண்ணி இது காமிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டா அவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க. ஸோ அதாவது ஒரு வேலிடான ஒரு வெரிஃபைடு ஃபோன் நம்பர் இல்லாம ஒரு யூசர் நேமை வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு மெட்டா சொல்றாங்க. இந்த யூசர் நேம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு முகமூடி மாதிரி தான். ஒரு யூசர் இன்னொரு யூசருக்கு மெசேஜ் பண்ணும்போது அவங்க பிரைவசியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க ஃபோன் நம்பர் தெரியாம இந்த யூசர் நேமை மட்டும் தான் நம்ம காட்ட போறோம். அதனால வந்து உங்களால அவங்க ஃபோன் நம்பரை ட்ரேஸ் பண்ணாமலாம் போயிட முடியாது. ஒரு ஃபோன் நம்பரை வச்சுதான் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி இந்த யூசர் நேமே கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு மெட்டா சொல்றாங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டினுடைய லா அண்ட் ஆர்டர் படி உங்களுடைய லா அண்ட் ஆர்டருக்கு அகைன்ஸ்டா இந்த ஃபீச்சர் இருக்க போறது இல்ல. ஸ்டில் உங்களால ஒரு யூசர் நேமை அவங்களுடைய வெரிஃபைடு ஃபோன் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணதான் முடியும் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு மெட்டா வந்து அவங்க சைட்ல இருந்து அவங்களுடைய ஆர்குமெண்ட்ஸ் வந்து எடுத்து முன் வைக்கிறாங்க. சரி, இப்படி மெட்டாவும் இந்தியன் கவர்மெண்ட்டும் டிபேட் பண்ணிட்டே இருக்காங்க, பேசிட்டே இருக்காங்க. இதுக்கு முடிவு தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியாவில் சில டிஜிட்டல் பாலிசி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இந்த சிஸ்டம்ஸை வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா டிவைட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஒரு சைட்ல ஒரு யூசர் இன்னொரு யூசருக்கு மெசேஜ் பண்ணும்போது அவங்களுடைய பிரைவசி எசென்ஷியல், அதனால யூசர் நேம் வந்து ஓகே அப்படின்னு
அப்படின்ற மாதிரியும், இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா லோக்கல் செக்யூரிட்டி முக்கியம், இந்த யூசர் நேம்ஸ் யூஸ் பண்றதுனால சைபர் கிரிமினல்ஸ் வந்து அதிகமா இதை வந்து யூஸ் பண்ணி யாரையும் ஏமாத்திடக்கூடாது அப்படின்ற ஒரு பக்கமாவும் ரெண்டு விதமா இதை டிவைட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. பட் என்னன்னு பாத்தீங்கன்னா சில பிசினஸ் ஓனர்ஸா இருக்கட்டும், இல்ல இந்த ஆட்டோமேஷனை கிரியேட் பண்ணக்கூடியவங்களா இருக்கட்டும், இதனால நமக்கு இதுல என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பாதிப்பும் கிடையாது. நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப் ஏஐ ஆட்டோமேஷன் பாட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அபிஷியல் வாட்ஸ்அப் பிசினஸ் கிளவுட் ஏபிஐ, அதாவது வாட்ஸ்அப் பிசினஸ்னுடைய கிளவுட் ஏபிஐ சிஸ்டம்ஸை இந்த யூசர் நேம் விஷயம் வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஏன் அப்படின்னா பிசினஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெரிஃபைடு கிரீன் டிக்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க அண்ட் வெரிஃபை பண்ண டிஸ்பிளே ப்ரொஃபைல்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஃபுல் ஃபோன் நம்பர் தான் ஆத்தென்டிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அபிஷியல் வாட்ஸ்அப் பிசினஸ் கிளவுட் ஏபிஐக்குள்ள ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அவங்களுடைய வெரிஃபைடு ஃபோன் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்றதுனால வாட்ஸ்அப் பிசினஸ் சைட்ல இதனால எந்த ஒரு பெரிய இம்பாக்டும் இருக்க போறது இல்ல. இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம பர்சனலா யூஸ் பண்றோம் பாத்தீங்களா வாட்ஸ்அப் ஆப், அந்த ஆப்க்குள்ள இந்த யூசர் நேம் அப்படின்ற இந்த ஃபீச்சர் இந்தியாவுக்குள்ள வரதுக்கு கொஞ்ச நாள் டைம் எடுக்கும், ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எடுத்திருக்கிற இந்த வாட்ஸ்அப் யூசர் நேம் பேன் டிசிஷன் வந்து கரெக்ட் தானா, இல்ல ஒரு யூசர் இன்னொரு யூசருக்கு மெசேஜ் பண்ணக்கூடிய அந்த பிரைவசியை வந்து கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்களா? நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த பெல் நோட்டிபிகேஷன் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற இந்த மாதிரியான ரெகுலரான யூஸ்ஃபுல் அப்டேட்ஸை உங்களால ஃபாலோ பண்ணிட்டே இருக்க முடியும்.